ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, இந்த சேனலில் இன்றைக்கி நான் வாழைப்பூ வச்சு கூட்டு செய்ய போகிறேன். வாழைப்பூ கூட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது கொஞ்சம் அது க்ளீன் பண்ணுறதா கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர அது அவ்வளோவும் நல்லது உடம்புக்கு. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், வாழைப்பூ வாங்கிட்டு வந்து இதில் ஒரு நரம்பு மாதிரி வரும், அதை எடுத்துகிட்டு இந்த சைடு ஒரு நாபு மாரி வரும், அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், வாழைப்பூ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு நான் இதில் ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். பாசிப்பருப்பு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு வச்சுருக்கேன், சின்ன டம்ளரில். இது அளவு வந்து 100 கிராம் இருக்கும். நம்ம இதில் போட்டு அலசி வாஷ் பண்ணிக்கலாம் 2 தடவை. பாருங்கள், இப்போ நான் வந்து பருப்பு வந்து நல்லா 2 தடவை தண்ணி போட்டு நல்லா அலசி வாஷ் பண்ணி வச்சுப்போ இதில் வந்து இந்த வாழைப்பூவை சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸு, அதை கட் பண்ணியிருக்கேன் பொடியை, நம்ம அதில் போட்டுடலாம். தக்காளியும் மீடியம் சைஸில் ஒரு 2 அதில் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணும் கூட்டு வகைகள் எல்லாத்துக்குமே. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். ஏன்னா கூட்டுன்றதுனால ரொம்ப காரம் வேண்டாம். கல் உப்பு போட்டுக்கலாம். வாழைப்பூலாம் உப்பு தாங்காது, கொஞ்சமாக தான் போடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு போடுறேன். இன்னும் வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம். பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். வாழைப்பூ எப்பவுமே உப்பு தாங்காது, வாழைத்தண்டும் அதே மாதிரி தான். அதுக்கும் உப்பு அளவு கம்மியாக தான் போடணும். ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டுக்கலாம். சில்லி பவுடரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய இருந்தால் சலசலன்னு இருக்கும், கொஞ்சம் திட்டமாக சேர்த்துட்டு இதே போதும். ஒரு 1.5 டம்ளர் அளவு தான் நான் ஊற்றிருக்கேன். இது நம்ம அப்படியே கேஸ் பற்ற வச்சுட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், முழுகிற அளவு தண்ணி வந்துருச்சு. இது நம்ம இதை மூடி வேக வச்சுட்டு பாருங்கள், குக்கரில் ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். வெந்துடுது. கூட்டு வந்து தண்ணி நிறைய இல்லாமல் நல்லா பருப்பு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இதில் அரைச்சி வச்ச சீரகமும் தேங்காயும் இதில் ஊற்றி ஒரு கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். பாருங்கள், இது அரைச்சது சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு எப்போவுமே சீரகம் இல்லை சோம்பு ஏதாவது ஒன்று வச்சு நம்ம அரைச்சி ஊற்றணும். அப்போ அது நல்லா வாசனையாக நல்லா அருமையாக இருக்கும். அப்படியே கொதிக்கிட்டோம். தேங்காய் ஊற்றி நல்லா கொதிக்குது. நம்ம இதை எடுத்து பக்க ஸ்டவ்வில் வச்சுட்டு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒரு கரண்டி எண்ணெய் போட்டுருவோம். கடுகு போடுவோம். ஒரு காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதை போட்டுட்டேன். கருவேப்பிலையும் ஒரு கொத்து. நம்ம இதை கூட்டில் போட்டுடலாம். அவ்வளோதான், வாழைப்பூ கூட்டு ரெடி. பாருங்கள், இப்போ எவ்வளோ திக்குனாகிடுச்சு. இன்னும் ஆறுனா இன்னும் திக்காகிடும். கூட்டு வந்து நல்லா ரசம் சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் மேட்ச் ஆகும். சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாழைப்பூ கூட்டு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட்டு இறக்கிடலாம். வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசமும் இந்த கூட்டும் தான் சாப்பாடு. இன்றைக்கி நல்லா அருமையாக இருக்கும் கூட்டு. டேஸ்ட் பார்த்துடலாம். சூப்பருங்க. இதில் வந்து லேசாக ஊறுப்பு மாதிரி ஒரு இருக்கும் இந்த கூட்டில், வாழைப்பூவில் மட்டும் டேஸ்ட்டில். ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் நீங்கள் பெரியவங்களும் சாப்பிட்லாம். எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வாழைப்பூ கூட்டு ரெடி.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.